بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய நேரடி பொருளையும் அதன் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ரா அத்தியாயத்தின் 180 வசனங்களை பார்த்து முடிச்சிட்டோம். 181வது வசனத்தை பார்க்க வேண்டும். இப்போ 180ல் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், குத்திபாலைக்கும், இது பார்த்த பாடம் நினைவூட்டல். குத்திபாலைக்கும் உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, இதா ஹலர் அஹதக்குமுல் மௌத், உங்களில் யாருக்காவது மரணம் வந்துவிடும் என்றால், இன்தரக்க ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு சென்றால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல் வசியத்து, வசியத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக வசியத்தில்? இல் வாலிதைனி உல் அக்ரபீன, பெற்றோருக்கும் உறவினர்களுக்காக வேண்டி வசியத்து செய்யணும். இப்படிங்கிற விஷயம் சொன்னோம்ல. இந்த வசியத்து என்பதை செய்வதற்கு அந்த காலத்தில் என்ன முறையில் செய்து கொண்டார்கள் என்று கேட்டால், எல்லாம் வாய் வழியாகத்தான் வசியத்து செய்வார்கள். இந்த மாதிரி பத்திரப்பதிவு அலுவலகம், பத்திரப்பதிவு, பத்திரங்கள், அது மாதிரியான ஒரு முறை அதிகமாக இல்லை. எழுத தெரிஞ்சவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அப்போ எழுத்தரை கூட்டிகிட்டு எழுதி செய்கிறது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். பெரும்பாலும் எப்படி வசியத்து செய்வாங்கன்னு கேட்டால், என்னுடைய இந்த சொத்தை நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், குறைஞ்சபட்சம் என்ன செய்வாங்கன்னா, நேர்மையான நம்பகமான 2 சாட்சிகளை வரவழைத்து அவங்க முன்னிலையில் இதை அவர் சொல்லுவார். இதுதான் வசியத். ஆமாம், அவர் சொன்னார். சொல்வதை கொண்டே சொத்து மாறிக்கணும். இஸ்லாமிய அடிப்படையில் பேப்பரில் எழுதி ரெக்கார்டு பண்ணணும் என்பது அந்த காலத்து முறையில் இருக்கலை. அப்போ அந்த வசியத்து செய்யும் பொழுது இந்த சாட்சியாக இருப்பாங்கல்ல, இந்த சாட்சிகள் நினைச்சாங்கன்னு சொன்னால் அந்த வசியத்தை மறைக்கலாம், புரட்டி சொல்லலாம். இவனுக்கு சொன்னது அவனுக்கு சொல்லிவிடலாம், அவனுக்கு சொன்னது இவனுக்கு சொல்லிவிடலாம். அப்போ அந்த வசியத்து செய்யும்போது சாட்சியாக இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் என்பதை 181வது வசனத்தில், அதாவது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபமன் பத்தலஹு, பத்தலன்னா மாற்றுறது. யார் இதை மாற்றுகிறானோ, இதை என்று சொன்னால் மா யூசா, எது வசியத்து செய்யப்பட்டது அதை ஒருவன் மாற்றினானையானால், பாதமா சமியஹு, அதை காதால் செவியுற்ற பிறகு, ஒருவர் வசியத்து செய்கிறாரு, அந்த சொல்ல காதால் கேட்குறான், கேட்டுட்டு என்ன செய்கிறான்டா மாற்றுறான் என்று சொன்னால், ஃபைன்னமா இசுமு, அப்படி மாற்றி செஞ்சுட்டான்னு வைங்க. உதாரணமாக அண்ணனுக்கு சொன்ன ஒரு சொத்தை தம்பிக்கு சொன்னதாக சொல்லிவிடுறான், இது மாற்றுறது. அல்லது 1 ஏக்கர் என்று சொன்னதை அரை ஏக்கர்னு ஆக்குறான், அல்லது 4 ஏக்கர்னு ஆக்கிடுறான். அதாவது அந்த வசியத்தில் அவன் மீது பிடிக்காத ஆளாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, அரை ஏக்கர் சொன்ன ஆளுக்கு இல்லை 4 ஏக்கர் அவர் கொடுக்க சொன்னார் அப்படியும் மாற்றலாம். அவர் பிடிக்காத ஆளாக 4 ஏக்கர் அவர் கொடுத்துருப்பார், இல்லை அவருக்கு அரை ஏக்கர் தான் சொன்னார்ன்ட்டு சொல்லலாம். எல்லாம் எதை கொண்டு தான் நிறுவ முடியும்? சாட்சியை கொண்டு தான் நிறுவ முடியும். அப்போ சாட்சிகளை இவங்க 2 பேரை வச்சு தான் வசியம் செஞ்சார்னு 2 பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க. 2 பேரோ 2க்கு மேற்பட்டவர்கள், 50 பேர் சாட்சியாக இருந்தால் 50 பேரையும் கொண்டாந்து நிப்பாட்டலாம். அந்த சாட்சிகளை கொண்டாந்து நிப்பாட்டி விசாரிக்கும் பொழுது அதில் அவங்க மாற்றி சொல்லிட்டாங்கன்னு வைங்க. இப்போ அந்த வசியத்து செஞ்சவனுடைய நோக்கம் நிறைவேறலை. அவன் இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறான்? வசியத்து செய்கிறான். இவன் என்ன செய்கிறான்னா, இருக்கிற ஆளுக்கு அதை மாற்றி சொல்லிடுறான். அப்படி சொல்லிவிடுவானேயானால் அந்த இல்லாதவன் பாதிக்கப்படுறான். அப்போ இந்த பாவம் யாரை சேரும் என்றால், வசியத்து செஞ்சார்ல அவரை சேராது. யாருக்கு தான் சேரேன்? யார் இந்த மாற்றினாலும் அவன் குற்றவாளி ஆயிடுவான். ஃபமன் பத்தலஹு, யார் இதை மாற்றுகிறானோ, இதை என்று சொன்னால் அதை மீள்வதற்கு லமீர் ஒன்றுமே முன்னாடி இல்லை, வசியத்துன்னு தான் இருக்குது. வசியத்து பெண்பால், பத்தலஹாண்டு வரணும். ஃபமன் பத்தலஹூண்டு வருது. இந்த ஹூ என்று சொன்னால் அது கற்பனையில் விளங்கி இருக்கிறோம்ல, அதை இங்கே வச்சுக்கிறணும். ஃபமன் பத்தல மா அவுசா, அவன் வசியத்து செய்ததை யார் மாற்றுகிறானோ, அல்லது அவுசா, அல்லது எதை வசியத்து செய்கிறான், அல்லது அவுசாஹு, அல்லது எதை வசியத்து செய்தானோ, ஒருவன் சாவ போகிற ஒருத்தன் வசியத்து செய்தானோ அதை யார் மாற்றுகிறான். அந்த ஹூ என்பது வசியத்து செய்யப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தை யார் மாற்றுகிறானோ, எப்போ மாற்றுகிறான்? சரியாக காதில் விளங்காமல் அறகுறையாக விளங்கிட்டு சொன்னால் குற்றம் வராது. அவன் சொன்னது ஒன்று, இவனுக்கு கேட்டது இப்படி இருக்குன்னு வேறு மாதிரி கேட்டுச்சுன்னு வைங்க, நிஜமாவே அப்படி அதையே சொல்லிட்டான்டா அவன் குற்றவாளி ஆக மாட்டான். ஆனால் இங்கே எப்போ சொல்லக்கூடாதுன்னா, பாதமா சமி ஆகு, அந்த வசியத்தை செவியுற்ற பிறகு நல்ல விளங்குது, இன்னாருக்கு இவ்வளவு என்று அவன் சொன்னது நன்றாக விளங்குகிறது, விளங்குனதுக்கு மாற்றமாக மாற்றுறான். பமன் பத்தலகு,
அந்த வசியத்தை யார் மாற்றுவானேயானால் பாதமா சமியஹு, அதை கேட்டதற்கு பிறகு, பாதமா சமியஹுன்னா பாதல்லது சமியஹு, எதை அவன் காதால் கேட்டானோ அதுக்கு பிறகு மாற்றுவானையானால் இன்னமா இஸ்முஹு, அதனுடைய பாவம் அலல்லதீன யுபத்திலுனஹு, மாற்றினார்களே அவர்களுக்குத்தான் சேரும், அவர்கள் மீது தான். இப்போ இன்னமா இஸ்முஹு, அதனுடைய குற்றம், இந்த மாற்றுறதுனால ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு. ஒரு பாவப்பட்டவனுக்கு வசியத்து செய்கிறான், அவனுக்கு இல்லாமல் வேற ஆளுக்கு சொன்னதாக மாற்றி விட்டுறாங்க. இப்போ அந்த பாவப்பட்டவன் பாதிக்கிறான். ஒரு சொந்தக்காரன் எனக்கு எங்கள் உறவினர் வந்து அநியாயம் பண்ணிட்டு போயிட்டார்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அப்படி செஞ்சு மாற்றியிருந்தானே. ஆனால் அல்லாவிடத்தில் யார் குற்றவாளி என்று கேட்டால் வசியத்துக்கு சாட்சியாக இருக்கிறவன் மாற்றி சொல்கிறான்ல அவன் தான் குற்றவாளி. ஃபமன் பத்தலஹு, யார் இந்த வசியத்தை மாற்றுகிறானோ, பாதமா சமியஹு, அதை செவியுற்ற பிறகு மாற்றுகிறானோ, இன்னமா இஸ்முஹு, அதனுடைய குற்றம் அலல்லதீன யுபத்திலுனஹு, யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் சேரும், அல்ல அவர்கள் மீது தான் உள்ளது. அந்த உள்ளது உண்டு என்பதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்மளை விளைக்கிறது தானே. இப்போ இன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலுனஹு, யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீது தான் உள்ளது, உண்டு அப்படின்னு வச்சுக்கிறணும். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் வந்து செவியேற்பவன் அறிந்தவன். அல்லாஹ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் ஏமாத்திராதீங்க. வசியத்துக்கு சாட்சியாக இருந்தால் அந்த சாட்சியத்தை மாற்றினா அதனுடைய குற்றம் வந்து மாற்றியவன் மீது இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும், படைத்தவனாக எனக்கு வந்து நீ ஒரிஜினல் சாட்சி உண்மையான சாட்சி சொல்கிறாயா அல்லது மாற்றி சொல்கிறாயா என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இந்த சாட்சிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான். வசியத்து செய்யணுன்னு ஒன்று சொல்லிடுறான். அந்த வசியத்து கூட மாற்றப்பட்டுருச்சு. இந்த 180 வசனத்தில் வசியத்து செய்யலாங்கிறது பெற்றோருக்கு வசியத்து செய்யணும் என்பது மாற்றப்பட்டுருச்சு. உறவினருக்கு மாற்றம் வசியத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால 2 பேர் தான் நாங்கள் வருது. லில் வாலிதைனி உல் அக்ரபீன, பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும்னு வந்துச்சில, அதில் பெற்றோருக்கு வசியத்து இப்போ செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அது விலைக்காச்சு, போன வாரமே விலைக்காச்சு. வாரிசுகளுக்கு வசியத்து கிடையாது. அவங்களுக்கு பெற்றோருக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி வாரிசு சட்டத்தில் கிடைச்சிடும். உறவினர்களுக்கு வசியத்து செய்யலாமன்னா உறவினர்களை 2ஆக பிரிக்கணும். எந்த உறவினர்கள் வாரிசில் வருவாங்களோ அவங்களுக்கு வசியத்து செய்யக்கூடாது. எந்த உறவினர்கள் வந்து இவன் மூத்தா போன பிறகு வாரிசு முறையில் கிடைக்காதோ அந்த உறவினருக்கு என்ன செய்யலாம்? வசியத்து செய்யலாம். அப்போ அந்த இதில் பாதி வாலிதைனுக்கு உள்ளது டோட்டலாக மாற்றியாச்சு. அக்ரபீன் என்பதில் ஒரு பகுதி மாற்றப்பட்டுருச்சு, ஒரு பகுதி மாற்றப்படலை. ஏன்னாட்டா வாரிசுக்கு தான் வசியத்து இல்லை. அப்போ வாலிதைன் என்பது வாரிசில் வந்துடுவாங்க. அக்ரபீன் என்பது வாரிசாகவும் இருப்பாங்க, வாரிசு இல்லாமல் இருப்பாங்க. பெற்றோர்கள் கண்டிப்பாக வாரிசாகிடுவாங்க. உறவினர்கள் என்பவர்கள் வந்து இப்போ ஒருத்தனுக்கு புள்ள இருக்குன்னு வைங்க, புள்ள இருந்துச்சுன்னா அவனோட அண்ணன் தம்பி கிடைக்காது. அந்த புள்ளை இல்லாட்டி அண்ணன் தம்பி கிடைக்கும். அப்போ ஒருத்தன் பிள்ளை இருக்கும் பொழுது வசியத்து செஞ்சு அண்ணன் தம்பிக்கு வசியத்து செய்யலாம். ஏன்னு கேட்டால் நம்ம அண்ணன் தம்பிக்கு ஒன்று கிடைக்காது, எல்லாமே இப்போ பிள்ளைகளுக்கு தான் போயிடும் அப்படின்னு வசியத்து செய்யலாம். ஏன்னா அண்ணன் தம்பி என்பது இந்த பர்டிகுலர் இந்த வழக்கு இந்த சம்பவத்தில் வாரிசாக இல்லை. சில சம்பவத்தில் வந்து வாரிசாக வருவாங்க, அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடாது. வசியத்து செய்யும்போது கவனிக்கிற என்னன்னு கேட்டால், நம்ம மூத்தா போன பிறகு வாரிசு முறையில் யாருக்கெல்லாம் கிடைக்குமோ அவங்கள விட்டுருணும். வாரிசு முறையில் யாருக்கெல்லாம் கிடைக்காதோ அந்த உறவினர்களாக தேடி பிடிச்சி அவங்களுக்காக வசியத்து செய்யணும்னு அதை பார்த்துட்டோம். அப்போ அந்த வசியத்தில் வந்து மாற்றிட்டான்னு சொன்னால் யார் குற்றம்? மாற்றியவனுக்கு குற்றம் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தன் வசியத்து செய்கிறான். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த சொந்தக்காரங்கள் மேலே வந்து சரியான பகையாக இருப்பாங்க. அதாவது இவருடைய அண்ணனோ இவருடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ இவங்கெல்லாம் வாரிசில் வரமாட்டாங்க. ஆனால் உறவினர்கள் அவங்க ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருப்பாங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டால், அவங்களுக்கு ஒருத்தன் அந்த அவளுக்கு இந்த செத்து போகக்கூடியவனுக்கும் ஒரு சண்டை இருக்கும். ஒருத்தன் மரண வேலையே வந்துட்டான், அவனுக்கு என்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் இருக்கும்போது அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் இருக்கும்போது சித்தப்பா பெரியப்பாவெலாம் இருக்கிறாங்க, சின்னம்மா பெரியம்மாவெலாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்களில் யாருக்கும் கிடைக்காது. பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி யாருக்கும் என்ன செய்யாது, வாரிசு சொத்து கிடைக்காது. கிடைக்கலன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் வசியத்தை செய்ய நினைக்கிறான். நினச்சா எப்படி வசியத்தை செய்யணும்? யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கு ரொம்ப தேவை, யார் ரொம்ப சிரமப்படுவாங்க என்பதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவன் என்ன செய்யணும், இந்த தம்பி தான் ரொம்ப கஷ்டப்படுறான், அந்த அண்ணன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நினச்சி கொண்டு தம்பி கஷ்டப்பட்டால் தம்பிக்கு கொஞ்சம் நல்லா வசியத்தை செய்யணும், அண்ணனுக்கு கொஞ்சம் கம்மியாக வசதி செஞ்சுக்கிடலாம், வசதி செய்யாமல் கூட விட்டுடலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வசதி செய்யணும். ஆனால் ஒருத்தனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கிறான், ஒரு தம்பி இருக்கிறான். அண்ணனுக்கு இவனுக்கு ஜென்ம பகை ஆகாது.
சில வருஷங்க பேச்சுவார்த்தை கூட இல்லை. அந்த மாதிரி பகை இருக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டால், கஷ்டப்படுகிற அண்ணனை விட்டுப்புட்டு கஷ்டப்படாத தம்பிக்கு வசிய செய்வான் ஒருத்தன். அப்போ இதுக்கு நம்மளை வந்து சாட்சியாக கூப்பிட்டான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவன் சொன்னதை உடனே ஏற்றுக்கிற கூடாது. சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இவன் மரண வேலையில் அதை சொல்கிறான், தப்பாக சொல்கிறான், இவன் செய்கிற அநீதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த விளங்கணும்னு சொன்னால் அவனுக்கு பயான் பண்ணணும். யாருக்கு அந்த சாவை கிடக்கிறான்ல அவனுக்கு வசியத்து பண்ண அறிவுரை சொல்லணும். ஏன்ப்பா இப்படி செய்கிறிய, அண்ணன் தானே கஷ்டப்படுறாரு, உறவை முறிக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, சகோதரத்தை பேணணும்ல, நீ வந்து அவர் கஷ்டப்படுற அவர் விட்டுவிட்டு கஷ்டமில்லாத ஆளுக்கு ஏன் வசியத்தை செய்கிற, இது ஒரு அநியாயமான வசியத்தாக இருக்குது. அதே மாதிரி வந்து சொந்தக்காரங்களில் யாருக்கும் வசியத்தை செய்யாமல் தெருவில் போகிறவனுக்கு வசியத்தை செய்கிறான். தெருவில் ஒன்று செய்கிறப்பா நீ இவங்களுக்கு செஞ்சு விட்டு மிச்சத்தை தான் நீ செய்யணும், இவங்களை தெருவில் ஒரு அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், வசியத்துக்கு சாட்சியாக இருக்கிற ஆளுக்கு வந்து தலையத்தில் ஆட்டக்கூடாது. அவன் சொல்கிற வசியத்து வந்து ஒரு ஏற்புடைய வசியத்தாக இருக்குதா, நியாயமான வசியத்தாக இருக்குதா அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலைகள்லாம் அறிந்தவர் தான் சாட்சியாக இருக்கணும். இதில் என்ன வழங்குது, அவனுடைய அநியாயம் பண்ணுறான்னு இப்போ நமக்கு தெரியும், அவனுடைய டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சால் தான், அவனுடைய அண்ணன் யார், தம்பி யார், அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, அவங்க சித்தப்பா பெரியப்பா யார், அந்த மாதிரி விவரங்கள்லாம் தெரிஞ்சவருக்கு தான் இந்த வசியத்து வந்து இவன் ஒரு கோபத்தில் செய்கிறான், பழிவாங்கறதுக்கு செய்கிறான், நல்ல எண்ணத்தில் இவன் செய்யலை, இந்த வசியத்தினால் அந்த உறவினர்களுக்கு வந்து இப்போ கஷ்டப்படுறவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகுது அப்படின்னு நமக்கு தெரியும்ல, அவன் தான் சாட்சியாக வந்து உட்காரணும். அப்படி பயந்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும், அந்த அவன்கிட்ட அவன் சொன்னதை பிடிச்சிட்டு நிற்காமல் புரிய வச்சு அவனை கொண்டே மாற்றுறது அது குற்றம் கிடையாது. வசியத்தை செஞ்சுட்டான், தம்பிக்கு தான் சொல்லிவிட்டான், நம்ம கூட சாட்சியாக இருக்கிற என்ன செய்யணும்னா தலையாட்டிடக்கூடாது. நீங்கள் சொன்னது சரியாக தெரியலைங்க, அண்ணன் தானே கஷ்டப்படுறான், நீங்கள் தம்பிக்கு செஞ்சிய அப்படின்னு அதெல்லாம் புரிய வச்சு அவனை ஏற்றுக்கொண்டு அவன் வாயினாலே மாற்றிட்டான். இப்போ மாற்ற தான் செய்கிறான். எதை கொண்டு மாற்றுறான்னு கேட்டால் அவன் வாயினாலே மாற்றுறான். யார் வசியத்தை செஞ்சானோ அவனுடைய வாயை புரிய வச்சு செய்யும்போது, இல்லை நான் சரியாக ஆளுக்கு பாதியாக கொடுத்துட்றேன், அல்லது அண்ணனுக்கும் நான் வசியத்தை செய்கிறேன், அல்லது தம்பிக்கு சொன்னது அண்ணனுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னு மாற்றிட்டான்னு சொன்னால் அவர் சொன்ன வசியத்தை நீ எப்படி மாற்றலான்னு கேட்கக்கூடாது. இதில் குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் தப்பான வசியத்தை செய்கிற காரணத்தினால அதை திருத்துற கடமை சாட்சிகளுக்கு உண்டு. அதை வந்து இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபமன் ஹாஃப, யாராவது பயந்தால், ஹாஃபண்டா அஞ்சினா, யாராவது பயந்தால், மின் மூசின், மூசின் என்றால் வசியத்து செய்பவன், அவுசா என்றால் வசியத்து செய்தான், யூசின்னா வசியத்து செய்வான் வருங்காலம். அதில் வந்து இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்னா மூசியுன் என்று வரும். அது வந்து 2 சுக்கூன் வர்ற சட்ட பிரகாரம் மூசின் என்று ஆயிரும். அப்போ மின் மூசின் என்றால் வசியத்து செய்பவன், மூசின் என்றால் வசியத்து செய்பவன், அதாவது இந்த சாகும் தருவாயில் இருப்பவன். ஃபமன் ஹாஃப, யாராவது பயந்தால், மின் மூசின் வசியத்து செய்பவனிடம் பயந்தால். எதை பயந்தாங்கன்னா ஜனஃபன்னா ஒரு பிழை, தவறு, குற்றம், அநியாயம். ஜனஃபுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஜனஃபுக்கு அவன் தவறான ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு தவறை கண்டால், இசுமன் அல்லது பாவமானதை கண்டான். பாவமானது என்னென்னு கேட்டால், என் சொத்தை வந்து இந்த தர்காவுக்கு எழுதி வைங்கன்னு சொல்லி வசியத்துக்கு கொடுத்துருங்கன்னு என்னை கூட வசியத்து செய்கிறான். இது பாவம். இவன் செய்கிறது தப்பான விஷயத்துக்கு வசியத்து செய்கிறான். இஸ்லாத்தில் தர்காவெலாம் கிடையாது. இதெல்லாம் இப்படி பண்ணி செய்யலான்னு என்ன செய்யணும், புரிய வச்சு அவனுக்கு என்ன செய்யணும், விலைக்கு இப்படி செஞ்சு பாவியாகி போயிடாதன்னு சொல்லி அதை மாற்றணும். வசியத்து செஞ்சுட்டான். செஞ்ச உடனே வந்து இந்த சாட்சிகள் நினைத்தால் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி என்ன செய்யலாம், அதை சீர்திருத்தலாம். அது ஒரு பாவமானதுக்கு வசியத்து செஞ்சாலும் சரி, ஒரு அநியாயமாக செய்கிறான், யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுக்காம, யாருக்கு கொடுக்கக்கூடாது அவனுக்கு கொடுக்கணும், இது அநியாயம். இப்படி ஒன்றை நீங்கள் பயந்தால், ஃபமன் ஹாஃப, யாராவது பயந்தால், யாராவது என்பது இந்த சாட்சிகளில் யாராவது, ஃபமன் ஹாஃபன்னா சாட்சியாக போகிறாங்கல்ல, அந்த சாட்சிகளில் யாராவது ஹாஃப பயந்தார்கள் என்று சொன்னால், மின் மூசின் வசியத்து செய்பவனிடம் பயந்தால். எதை பயப்படுறாங்க, ஜனஃபன் ஒரு தவறையோ பிழையை பயப்படுகிறாங்க, இசுமன் அல்லது பாவத்தை பயப்படுறாங்க, இவன் பாவமான வசியத்தை செய்கிறான், இவன் தப்பான வசியத்தை செய்கிறான் என்று பயந்தால், பயந்து அசலாக பைனகும், அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினான். யார் கொடுக்க மாட்டேங்கிறானோ அது வந்து கொடுக்கத்தாம வேணும், நல்லது இல்லை, வேணா கூட்டு வர்றேன், பேசிக்கிறேன், 2 பேசி சமரசம் ஆகிக்கிறங்க அப்படின்லாம் இணக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு அவனை மாற்றி வசியம் செய்ய வைக்கிறாங்க சரியான முறையில். இப்படி செய்தால் ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மீது குற்றம் கிடையாது. வசியத்து செஞ்சவனுடைய கருத்தை அவனுக்கே புரிய வச்சு அவன் மூலமாக மாற்றுவது, இதுவும் மாற்றுறது தான். மாற்றுறது என்பது அவன் செத்த பிறகு மாற்றக்கூடாது.
அவன் இருக்கும் பொழுது நீ செஞ்ச வசியத்து சரியாக இல்லையப்பா, என்னை போய் சாட்சியாக்குறிய, தப்பானதுக்கு போய் வசியத்து பண்ணியிருக்கிற, பாவத்துக்கு வசியத்து பண்ணியிருக்கிற, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி விளக்கி, அவங்களுக்குள்ள ஏதாவது பகை இருந்தால் கூப்பிட்டு வச்சு பேசி இணக்கத்தை ஏற்படுத்தி, சரி இனிமேல் எல்லாத்தையும் மறந்துடுவோம் சலாம் சொல்லி அப்படின்னு ஆக்கி, அதுக்கு பிறகு அவனை வந்து சரியான விஷயத்தை செய்ய வைத்தால் இதுவும் மாற்றுறது தான். ஆனால் இந்த மாற்றுதல் வந்து குற்றம் கிடையாது. ஏன்னா அவனை வச்சே மாற்றுறோம், அவனுக்கு புரிய வச்சு மாற்றுறோம், தப்பு என்பதற்காக மாற்றுக்கிறோம். அப்போ ஃபமன் ஹாஃப, யாராவது பயப்படுவானேனால், யாராவதுனா சாட்சிகளில் யாராவது பயப்படுவார்களே ஆனால், மின் மூசின் வசியத்து செய்யக்கூடியவனிடமிருந்து பயப்படுவார்களே ஆனால், எதை பயப்படுகிறாங்கன்னா ஜனஃபன், ஒரு தவறை, ஒரு அநியாயத்தை பயப்படுகிறார்கள். இவன் செய்கிற அநியாயமாக இருக்குது. அவ் இசுமன், அல்லது ஒரு பாவத்தை பயப்படுவார்களேயானால் பயப்பட்டு அசுலஹ பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படுத்துவார்களேயானால், அப்படின்னு வசியத்தை மாற்றிடுன்னு அர்த்தம். இணக்கம் ஏற்படுத்துகிற அவன் அநியாயமாக பண்ணுறான், நம்ம புரிய வைக்கிறோம், இணக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆச்சு, வசியத்தை மாற்றி கரெக்டான வசியத்தை செஞ்சுருவான். அங்கேயும் வசியத்தை மாற்றுதல் வருகிறது. அப்படி வந்தால் இது வந்து குற்றம் கிடையாது. வசியத்தை மாற்றினான்னு வராது. ஃபலா இஸ்ம அலைஹி, அவன் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஃபலா இஸ்ம அலைஹின்னு அவன் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இன்னல்லாஹ், அல்லாஹ் வந்து கஃபூர் ரஹீம், மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன் அப்படின்ட்டு 182 வசனம் சொல்கிறான். அப்போ வசியத்து செய்கிறவன் வந்து அந்த சாகும் தருவாயில் இருக்கிறான் பாருங்க, அந்த வசியத்தை செஞ்சவன் அவன் மரணத்திற்கு பிறகு அதை மாற்றினா குற்றவாளி ஆயிடுவான். எப்படி சொன்னாரோ அப்படி தான் நம்ம சொல்லணும். அவன் மரணிக்க முன்னாடியே அவனுக்கே புரிய வச்சு, அவன் செய்கிறது சரியில்லைன்னு விளங்க வச்சு, அதை திருத்தம் செய்து அவனை கொண்டே சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதுவும் வசியத்தை மாற்றுறதா இருந்தாலும் இது வந்து நல்லதுக்காக செஞ்சது ஒரு விஷயம். அவனை வைத்த அவனுடைய வசியத்தை வந்து அவன் வாயிலார்ந்தே கரெக்ட் பண்ணுறது அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அதில் குற்றம் இல்லை. இது வசியத்துக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, அவன் வந்து மாற்றி பேசக்கூடாது. அது மாற்றுறவங்க தான் குற்றம் அப்படிங்கிறது இதில் சொல்லிப்படுறோம். இதோட வந்து இந்த வசியத்து பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இது வேறு டாபிக் எடுத்து, யாயுகல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்க, குத்திபாவுக்கும் முதல்ல சொல்லிட்டோம், அலா வந்துருச்சுன்னா கடமைன்ற அர்த்தம் வந்துடும். குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, சியாமும், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தான் நோன்பு கடமையாகுது. நோன்பு மக்காவிலேருந்து வர்றாங்க, மதீனாவுக்கு வந்தவுடனே ஆஷூரா நோன்பு தான் கடமையாக்கப்பட்டு இருந்துச்சு. ரமலான் நோன்பு வர்ற வரைக்கும் அந்த ஆஷூரா அன்னைக்கு அந்த ஒரு நோன்பு தான் அவங்களுக்கு கடமையாக இருந்துச்சு. அதை 2 நாள் வைக்க சொன்னாங்க, 2 நோன்பு கடமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரமலானுடைய நோன்பு கடமையானவுடனே ஆஷூரா நோன்பு வந்து வச்சுக்கலாம், அது கடமை இல்லாத ஒரு வணக்கமாக மாறிடுச்சு. இப்போ தான் கடமையாக்கப்படுது. குத்திப அலைக்கும் சியாமு, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எது மாதிரி கடமை என்று கேட்டால், கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் மீது, அல்லதீன மின் கபலிக்குன்னா உங்களுக்கு முன்னுள்ளவர்கள், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது, கமா குத்திபன்னா போல, கமாண்டா போல, குத்திப கமல்ல அல்லது குத்திப கடமையாக்கப்பட்டிருந்ததை அது போல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நோன்பு கடமைங்கிறது என்னமோ ஆதி சமுதாயத்துக்கெல்லாம் நோன்பு கடமையாக இல்லாமல் இருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அல்ல அந்த சிரமத்தை தர்றான்னு நினச்சிடாதீங்க. முந்தையே இருந்தது தான் இது. நோன்பு என்பது உங்களுக்கு கடமை. எந்த மாதிரி கடமைன்னு கேட்டால், கமா குத்திப கடமையாக்கப்பட்டது போல, யார் மீது, அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்குன்னா, அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக. நோன்பு 2 விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். நோன்பு கடமை என்பதற்கு 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று வந்து இது உங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வணக்கம், எல்லா சமுதாயத்துக்கும் அதில் கடமையாக்கி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு செய்தி. 2வது என்னுடைய நோக்கம், எதுக்காக கடமையாக்கப்பட்டுச்சு, லல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடைய தத்தக்கும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுவதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நோன்பு கடமைங்கிற இந்த வசனத்தின் மூலமாக தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கத்தை எல்லாம் சொல்கிறான், லல்லக்கும் தத்தக்கும். இப்போ நோன்புடைய நோக்கம் என்னென்னு கேட்டால், நம்ம அந்த காலத்தில் ஆலிம்கள்லாம் என்ன செய்வாங்க, வந்து நோன்புக்கு காரணம் சொல்லும் பொழுது அந்த பசியினுடைய கொடுமை விளங்கணும். நோன்பு எதுக்கு எல்லாம் கடமையாக்கிட்டான்னு சொன்னால், பசின்றா என்னென்று பணக்காரர்கள் புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க.
அல்லாஹ் அதுக்குன்னு சொல்லலை, தக்குவா தான் காரணம். அதுக்கு தான் அங்கே அப்படி இருக்குமானால் அப்போ என் ஏழைக்கு கடமையாக்கணும். ஏழைக்கு நோன்பு வைக்க தேவை, அந்த பசியை தான் டெய்லி உணர்றானே. பசியை இந்த நாவூர் அனிபா கூட ஒரு பாட்டெலாம் படிப்பார், பசியின் கொடுமை பணம் படைத்தோர்கள் புரிந்திட நேர்ந்தது யாராலண்டு. அப்போ இஸ்லாம் கண்ட ரமலானை இனிதே தந்த நபியாலன்னு ஒரு பாட்டு படிப்பார். பசியின் கொடுமையை இப்போ விளங்குறாங்களாம். பசியின் கொடுமை யார் விளங்கலை? பணக்காரன் விளங்க தான் செய்வான். சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் சாப்பிட்லன்னா பசி வரத்தான் செய்யும். பசி வந்தால் மறு சாப்பாடு சாப்பிட்றான். பசியின் கொடுமையை விளங்க வைப்பதற்குங்கிறது, பசியின் கொடுமையை எவனாச்சும் விளங்குறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுக்கணுமா? டெய்லி விளங்குவானா தான் விளங்கிட்டு இருக்கிறானே. பசின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது விளங்கான யாருமே கிடையாது. அப்போ பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் விளங்குறதுக்கெல்லாம் கடமையாக்கப்பட கிடையாது. எது கடமையாக்கப்பட்டுருச்சுன்னா, நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா இறையச்சம் அதிகமாகும். இறையச்சம் அப்படி அதிகமாகும்னு கேட்டால், நம்ம பசியாக தாகமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு உணவு இருந்தால் நம்ம சாப்பிட மாட்டோம், பக்கத்திலே தண்ணி இருந்தாலும் குடிக்க மாட்டோம். ஏன் குடிக்க மாட்டோம்? குடித்தா அல்லாவுக்கு தெரியும், யாரும் தான் இல்லையே அப்படின்னு நினைக்க மாட்டோம். யாரும் இல்லாட்டாலும் அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்கு இது தெரியும். இதுதான் தக்குவாங்கிறது. அப்போ அல்லாவுக்காக வேண்டி உங்களை யாருக்கும் தெரியாமல் நோன்பை நீங்கள் முறிக்கலாம், மீறலாம். வெளியில் நோம்பாளி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே என்ன செய்யலாம், நல்லா சாப்பிடலாம், யாருக்குமே தெரியாது. ஆனாலும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க. ஏன் இருக்கிறீங்க? அந்த அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்கிற ஒரு எண்ணம் அது டெய்லி சார்ஜ் ஏறிட்டே இருக்குது. நமக்கு பசிக்குது, சாப்பாடு தேவை இருக்குது, சாப்பாடு வீட்டில் இருக்குது, நம்ம சாப்பிட்டா யாருக்கும் தெரியவும் செய்யாது. அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக சாப்பிடாமல் இருந்தான்? இதை சாப்பிட்டால் யாருக்கும் தெரியாட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியுமே, அப்போ அவனுக்கு தெரியுமேங்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக பதியும் போது, திரும்ப திரும்ப ஒரு மாதம் முழுசும் பதியும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், அல்லாஹ்வை மறைச்சி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு இறையச்சம் நம்மள்கிட்ட அதிகரிக்கும். இறையச்சம் அதிகரிப்பதன் மூலமாக நம்மிடமிருந்து பாவங்கள் இதுக்கு தான் கடமை. நோன்பு கடமை காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் தக்குவா உள்ளவங்களாகணும். வேறு எந்த ஒரு ஆரோக்கியத்துக்காக வேண்டி அதனாலெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கலாம், அதிலெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கலாம், நன்மை கிடைக்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறது என்பது கூடுதலாக வரக்கூடிய விஷயம். உங்களுக்கு கடமையாக்குனது நோக்கம் என்னென்னு கேட்டால் தக்குவா தான், இறையச்சம் வரணும். அப்போ இறையச்சத்தை நோன்பு உண்டாக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். நோன்பு வைத்து கொண்டு அந்த பசி பட்டினை வரும்பொழுது சாப்பிடாமல் இருந்தல் என்பது. ஏன் சாப்பிடாமல் இருக்கிறோம்? இயல்பாக பசிச்சா சாப்பிட தானே செய்வோம், சாப்பாடு இருக்கத்தானே செய்யுது. ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறோம். எதுக்காக சாப்பிடாமல் இருக்கிறோம்? நம்மளை படைத்த இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியும். நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நோன்புங்கிறது நான் வைக்கல நம்ம கண்டுபிடிச்சிருவான், அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். இதுதான் அல்லக்கும் தத்தக்குண்டு அர்த்தம். அல்லக்கும் தத்தக்குண்டு என்றால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காகத்தான் உங்களுக்கு கடமை. யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமும் சியாமும், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச சொல்லுதான். குத்திபங்கிறது உங்களுக்கு தெரியும், சியாம்டா தெரியும், தத்தக்கூன் என்பது என்னன்னு தெரியும். சொல்ல இலக்கணம்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து 184 வசனம் இருக்குல்ல, ஐயாமன் மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களில். இந்த குறிப்பிட்ட நாட்களில்ங்கிறது அங்கே சேர வேண்டியது. எங்கே சேரணும்? நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது காலமெல்லாமா? இல்லை, ஐயாமன் சில நாட்கள், மஅதூதாத் எண்ணப்பட்ட நாட்கள். அதான் ஒரு மாதத்தை சொல்கிறான். ஐயாமன் மஅதூதாத் என்றால் எண்ணப்பட்ட எண்ணி சொல் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள். அத்தை என்றால் எண்ணினான், மஅதூதாத் என்றால் எண்ணப்படுபவை. ஐயாமன் மஅதூதாத் என்றால் எண்ணப்படும் நாட்கள். எண்ணப்படும் நாட்களில்னா குறிப்பிட்ட நாட்களில். குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு வைப்பது குத்திப அலைக்கும் சியாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்போ கடமையாக்கப்பட்டிருக்குது? ஐயாமன் மஅதூதாத். இந்த ஐயாமன் மஅதூதாத் என்பதை அங்கே தான் சேர்த்துருக்கணும். இந்த ஆயத்தை நம்பர் போட்டவங்க அங்கே நோண்டே போட்டு விட்டாங்க. இங்கே நம்பர் போட்டிருக்காங்களே, நம்பர் உங்களாக தானே போட்டாங்க. இங்கே போட்டால் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அர்த்தம் வராது. அந்த வசனத்தோட சேர்க்காம இதை மட்டும் சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. என்னப்பா குறிப்பிட்ட நாட்கள், ஏதாவது மீனிங் இருக்கா? ஒரு அர்த்தமே இல்லை. அப்போ குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமை. குத்திப அலைக்கும் சியாமும், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஐயாமன் மஅதூதாத், குறிப்பிட்ட சில நாட்களில். அப்போ குறிப்பிட்ட சில நாட்களில் நோன்பு உங்களுக்கு கடமை அப்படிங்கிறது இந்த குத்திபாவுடைய சேர வேண்டிய, குத்திபாவுடைய ஒரு மஃபூல்.
குத்திபவுடைய என்னது ரெண்டாவது மஃபூல். நோன்பு கடமைங்கிறது முதல் மஃபூல், அது நாய் ஃபைலாக போச்சு மஜ்ஹூலான ஃபேலாக இருக்கிறதுனால. இது வந்து மஃபூல் ரெண்டாவது மஃபூல். குறிப்பிட்ட நாட்களில், இப்போ குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு வைப்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து அங்கே சேர வேண்டியது, அர்த்தத்தில் அங்கே சேர வேண்டியது. நம்பர் போட்டவங்க அடுத்த வசனத்தில் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அது ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம் இதை. இப்போ அடுத்து வருவோம். நோன்பு கடமை. கடமைன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் கடமையா, அதில் ஏதாவது எக்ஸப்ஷன் ஏதாவது இருக்கா, விதிவிலக்கு இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் இந்த வசனத்தில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஃபமன் கான மின்கும் மரீலன், யார் உங்களில் நோயாளியாக இருந்தால், ஃபமன் கான யாரேனும் இருந்தால், மின்கும் உங்களில் மரீலன் நோயாளியாக இருந்தால், மரீலன்னா நோயாளி, அவ் அல்லது அலா சஃபரின் பிரயாணத்தில் இருந்தால், நோயாளியாக இருக்கிறீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்க, இப்படி இருந்தீர்களேயானால் ஃபஇத்தத்துன், இத்தத்து என்றால் அத்தங்கிறதுல இருந்து வந்தது தான் இத்தத்து. அத்தண்டா எண்ணினான்னு அர்த்தம். இத்தத்து என்றால் எண்ணுதல். இந்த இத்தா இருக்கிறாங்கல்ல, அது கூட இத்தத்து இந்த வார்த்தை தான். இத்தத்துனா நாட்களை எண்ணுதல். 4 மாதம் 10 நாள் 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு எண்ணுவது. அப்போ இது எண்ணி ஒரு நாட்களை எண்ணுதல்ங்கிற அர்த்தத்துக்கு இத்தாங்கிற வார்த்தை அகராதியில் பெண்களுடைய அந்த தலாக்கு குலா அதுக்கு சொல்லும் பொழுது, கணவன் மரணத்தை சொல்லும் பொழுது அவங்க மறுமணம் செய்யாமல் வெயிட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் இத்தா, இத்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நாட்களை எண்ணுதல் தான் அர்த்தம். இதாண்டா எண்ணுதல். எண்ணத்தை எண்ணுதல். இன்னும் 1 மாதம் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குது, இன்னும் 10 நாள் இருக்குது, இன்னும் 5 நாள் இருக்குன்ட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னவாயிருச்சு, இதான்னு சொல்லிடுறாங்க. அந்த இத்தா பெண்கள் சம்மந்தமாக பயன்படுத்தினா அர்த்தம் வேறு. இங்கே வேறு இடத்துல பயன்படுத்தினா வெறுமனே எண்ணுதல் அர்த்தம். இப்போ இத்தத்துன் என்றால் எண்ணுதல். மின் ஐயாமின் உகர், வேறு நாட்களில் எண்ணுதல் உண்டு. எண்ணிக்கை வேறு நாள் எண்ணிக்கை. 30 நாளில் 30 நாள் நோன்பு வைக்கிறதுல ஒரு 5 நாள் நோயாளியாக இருந்த அந்த 5 நாளை வேறு நாளில் எண்ணிக்கை, வேறு ஒரு மாதத்தில் ஒன்றா அதை வச்சுக்கன்னு அர்த்தம். 5 நாள் பிரயாணத்தில் இருக்கிறியா, அந்த 5 நாளை வந்து நினச்சிங்க அடுத்த மாதத்துலையோ அதுக்கு அடுத்த மாதத்துலையோ, அது இந்த மாதம்னு கணக்கு இல்லை. ஐயாமின் உகர், உகர்னா மற்ற நாட்கள் ஒன்று 11 மாதத்தையும் குறிக்கும். ஃபைத்தத்துன் அப்போ எண்ணிக்கொள்ளுதல் உண்டு. ஃபைத்தத்துன்னா அலேஹி அவன் மீது இத்தத்துன்னு வச்சுக்கிறேன். உங்களில் யாராவது நோயாளியாகவோ பயணத்தில் இருந்தார்களேயானால் ஃபஇத்தத்துன் அலைஹி இத்தத்துன் அவர் மீது எண்ணிக்கொள்ளுதல் உண்டு. எண்ணுதல்னு நான் எண்ணிக்கொள்ளணும். எங்கே எண்ணணும்னா மின் ஐயாமின் உகர், வேறு நாட்களில், உகர்னா மற்ற நாட்களில் வந்து நீங்கள் எண்ணிக்கொள்ளுதல் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், மற்ற நாளில் வச்சுக்கலான்னு அர்த்தம். நீங்கள் ரமலானில் ஒரு நோயினால் நோன்பு வைக்கலான்னு சொன்னால் வேறு எந்த மாதத்தில் வேணாலும் என்ன செய்யலாம், அது நம்பர் தான் முக்கியம், இத்தத்து தான் முக்கியம். நான் என் நம்பர் தான் 3 விட்டுனா 3 வரணும், அவ்வளோதான். 5 விட்டுனா 5 வைக்கணுங்க தவிர அது இந்த மாதத்தில் தான் இருக்க வேண்டும், இந்த தேதியில் தான் இருக்க வேண்டும்ங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது தான் இத்தத்துங்கிற வார்த்தையை போட்டுட்டான். ஃபைத்தத்துன் எண்ணிக்கொள்ளுதல் அவர் மீது உண்டு. ஃபைத்தத்துன் என்றால் அலைஹி அவர் மீது இருக்கிறது, இத்தத்துன் எண்ணிக்கொள்ளுதல் இருக்கிறது. என்னத்தை என்னென்னு மின் ஐயாமின் உகர் மற்ற நாட்களில் எண்ணிக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனை நோன்பு விட்டோம்னு எண்ணிக்கொண்டு இந்த மற்ற நாளில் அந்த நோன்பை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே இதை விளங்கி ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு சட்டம். அடுத்த வசனம் இருக்குல்ல, அடுத்த வசனம் இல்லை, அடுத்த வார்த்தை அலல்லதீன யுத்தீகூனஹு, யார் அதற்கு சக்தி பெறுகிறார்களோ. அத்தாக்க என்று சொன்னால் தாக்கத்துங்கிறீங்கல்ல, தாக்கத்துனா சக்தி. அத்தாக்க என்றால் வந்து சக்தி பெற்றான், அஃபால வசனு. யுத்தீக் என்றால் சக்தி பெறுவான். அப்போ ஒருத்தனுக்கு இந்த நோன்பு வைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு சக்தி இருக்குது. சக்தி இருந்தால் அவன் நோன்பு வைக்கலாம். நோன்பு வைக்காமல் ஃபித்யாண்டு ஒரு ஏழைக்கு உணவு அளிச்சிடலாம். நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இருக்கிறவனுக்கு சலுகை, சக்தி இல்லாதவனுக்கு நோன்பும் கிடையாது ஃபித்யாவும் கிடையாது. அதாவது சக்தி இருந்தால் தான் நோன்பு கடமையாகும். நோன்பு கடமையாகும் போது அதை தவற விட்டதுக்காக வேண்டி ஃபித்யா கொடுக்குற பிரச்சனை வரும். அவனுக்கு நோன்பு வைக்கிற சக்தி இல்லைன்னா நோன்பு அவனுக்கு கடமையாகலை. அதுக்காக வேண்டி ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னா அது கொடுக்க தேவையில்லை. அதிகமான அறிஞர்கள் வந்து தப்பாக இந்த கருத்தை மக்கள்கிட்ட விதைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வயசான காலத்தில் நோன்பு வைக்கல, ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கன்ட்டு அதை வாங்கி என்ன செய்கிறது, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நோயாளியாக இருக்கிறேன், நான் நோன்பு வைக்க முடியலை, சக்கரை நோய், நோன்பு வைக்கக்கூடாதுன்ட்டாங்க டாக்டரு. கேட்டே விட்டுருன்னு கடமை இல்லை. நோன்பு கடமை இல்லாட்டி பரிகாரம் எப்படி வரும்? பரிகாரம் எப்போ வரும்? நான் கடமையாக ஆகி அதை செய்யாமல் இருந்தால் தான் பரிகாரம். கடமை ஆகலைன்னா இதுக்கு பரிகாரம்
அப்போ ஒருத்தர் வந்து நோயாளியாகவோ இப்போ ஒரு ரொம்ப இயலாமையாக இருந்தாரையானால் அவருக்கு வந்து நோன்பு கடமை கிடையாது. நோன்பு கடமை இல்லாமல் ஒரு நோன்பை விட்டாரையானால் அதுக்கு வந்து என்னத்துக்கு பரிகாரம் அப்புறம் கடமை இல்லையே, இதை விளங்கிக்கிறணும். ஆனால் அதிகமான அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தள்ளாத வயசினர்கள் இந்த முடியாதவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, நீங்கள் ஒரு நாள் நோன்புக்காக வேண்டி ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கங்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து இஸ்லாத்தின் துவக்க காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை இது பேசுகிறது. இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில்னா நோன்பு கடமையாக்கப்படும் போது அப்போ தான் எல்லாம் ஃபஸ்ட்டு கடமையாக்குறான். அது வந்து அவங்களுக்கு பழக்கம் இல்லாத பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு மாதத்துக்கு இப்படி பட்டினியாக்கடான்னு சொல்லும் பொழுது அவங்களால வந்து ரொம்ப முடியாதுன்னு நினப்பாங்க. அதுக்காக ஆரம்பத்தில் எல்லாம் என்ன சலுகை பண்ணான்னு கேட்டால், நோன்பு வைக்கிறதா நோன்பு வச்சுக்க, நோன்பு வைக்கலையா உனக்கு சக்தி இருந்து நோன்பு வைக்கலையா வைக்காமல் கூட இருந்துக்க, ஆனால் அப்படி வைக்காமல் இருந்தால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். இப்படி தான் சட்டம் இருந்து மாற்றப்பட்டுச்சு. இது மாற்றப்பட்டது அதான் பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த ஆரம்பத்தில் இருந்த இஸ்லாமிய ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்னன்னு கேட்டால், நோன்புக்கு யாருக்கு சக்தி உள்ளதோ, சக்தி இல்லாதவர்களுக்கு ஃபிதியாங்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டு யாருக்கு சக்தி இல்லையோ, நோன்பு வைக்க இயலலையோ, முதியவர்களாக இருக்கிறார்களோ அவங்க வந்து ஃபிதியா கொடுக்கணும் ஒரு நோன்புக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தில் லா யுத்தி கூணன்னு வரல, வலல்லதீன யுத்தி கூணன்னு தான் வந்திருக்கிறது. அது யுத்தி கூணனா சக்தி பெற்றவர்கள் மீது கடமை, ஃபிதியத்துன் பரிகாரம் கடமை. அதுக்கு பயான் விளக்கமாக தாமு மிஸ்கீனின் ஒரு ஏழைக்கு உணவளித்தல், ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். அப்போ வந்து அலல்லதீன யுத்தி குணகு, அப்போ நோன்பை கடமையாக்குறாலாம். எப்படி செய்கிறான்னா கடமையை வந்து ரெண்டாக்குறான். கடமைங்கிறது நோன்பு வேண்டாலும் வச்சுக்க, ஃபிதியா வேண்டாலும் கொடுத்துக்க, ரெண்டில் ஒன்று கடமை. உனக்கு சக்தி இருக்கும்போது நோன்பை வேண்டாலும் வச்சுக்க, இல்லை சக்தி இருக்குது நோன்பு வைக்காமல் என்ன செய்கிறோம் ஃபிதியா கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி கூட செஞ்சுக்க, ரெண்டுக்கும் உனக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆனால் இது இப்போ கிடையாது. இது வந்து முந்தி இருந்தது. இதனுடைய ஆதாரத்தை நான் பின்னாடி ஹதீஸ்களை எடுத்து காட்டுறேன். இப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். வாலல்லதீன யுத்திய குணவு ஹூண்டா அந்த சவுமு நோம்பு, வாலல்லதீன யுத்திய குணவு யார் யுத்திய குணம் செய்யாம நோம்புக்கு சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் மீது கடமை இருக்கிறது ஃபிதியத்துன். ஃபிதியத் என்றால் பரிகாரம் இருக்கிறது. அந்த பரிகாரம் என்னென்னா தாமு மிஸ்கீனின், ஒரு ஏழைக்கு, அதாவது பதில்னு சொல்கிறோம்ல அந்த ஃபிதியான்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமாக சொல்கிறது. தாமு மிஸ்கீனின், ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தல் அவர்கள் மீது உண்டு. இப்போ சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் செய்யணும். பரிகாரம்ன்றால நோம்பு விட்டுறாங்கன்னு அர்த்தம். பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்? ஒரு ஏழைக்கு உணவளிக்குதல் மூலம் பரிகாரம் செய்ய வேண்டும். ஃபமன் தவா ஹைரன், இல்லை இது வரைக்கும் வச்சுக்கிறோம். தாமு மிஸ்கின் வரைக்கும் வச்சுட்டோமா? இது வரைக்கும் வச்சுட்டு இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு விட்ட இடத்துக்கு வருவோம். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம் என்னென்னு கேட்டால், இந்த சட்டம் முன்னாடி இருந்து மாற்றப்பட்டுருச்சுன்னு நான் சொன்னேன்ல, அதனுடைய சான்றுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, அது ஏன் மாற்றப்பட்டுச்சு, இது ஏன் இந்த வசனம் மாற்றப்பட்டுச்சுன்னு ஏன் சொல்கிறோம், இந்த விவரங்களே ஹதீஸிலிருந்து அறிந்து கொண்டு நம்ம என்ன செய்வோம், அந்த இது தொடர்ச்சி போவோம். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.